സംസ്ഥാന സർക്കാരിന്റെ ഓണം വാരാഘോഷത്തിന് തുടക്കമായി. നിശാഗന്ധി ഓഡിറ്റോറിയത്തിൽ മുഖ്യമന്ത്രി പിണറായി വിജയൻ ഉദ്ഘാടനം ചെയ്തു. സംവിധായകനും നടനുമായ ബേസിൽ ജോസഫ്, തമിഴ് നടൻ രവി മോഹൻ തുടങ്ങിയവർ മുഖ്യാതിഥികളാണ്. മതനിരപേക്ഷ മൂല്യങ്ങളെ തകർക്കാൻ ശ്രമം നടന്ന കാലത്തെല്ലാം കേരളം ഒറ്റക്കെട്ടായി അതിനെ പ്രതിരോധിച്ചിട്ടുണ്ടെന്ന് മുഖ്യമന്ത്രി പറഞ്ഞു. മലയാളി പ്രേക്ഷകർക്കിടയിൽ പ്രത്യേകിച്ച് യുവ തലമുറയിലെ പ്രേക്ഷകർക്കിടയിൽ സ്വീകാര്യതയുള്ള നടനും സംവിധായകനുമാണ് ശ്രീ ബേസിൽ ജോസഫ്. അദ്ദേഹം ഈ ചടങ്ങിൽ പങ്കെടുക്കുന്നുവെന്നത് സന്തോഷമുള്ള കാര്യമാണ്. പ്രിയപ്പെട്ട നടൻ രവി മോഹൻ ഈ ഓണാഘോഷ ഉദ്ഘാടന പരിപാടിയിലേക്ക് അതിഥിയായി എത്തിച്ചേർന്നതിന് അദ്ദേഹത്തോട് വിവരങ്ങൾ നൽകും. വിജിൻ, ഇപ്പോഴും ഉദ്ഘാടന ചടങ്ങ് പുരോഗമിച്ചു വരികയാണോ? ആരൊക്കെയാണ് വേദിയിൽ വിശിഷ്ട അതിഥികളായി എത്തിയിട്ടുള്ളത്? എന്തായാലും ഈ വർഷത്തെ ഓണം വാരാഘോഷത്തിന് മുഖ്യമന്ത്രി അല്പസമയം മുമ്പ് അതിന് തുടക്കം കുറിച്ചിരിക്കുന്നു. മുഖ്യമന്ത്രി ഉദ്ഘാടന പ്രസംഗം നടത്തി ഇപ്പോൾ വേദിയിൽ നിന്ന് മാറിയിട്ടുണ്ട്. എന്തായാലും ബേസിൽ ജോസഫിന്റെയും ഒപ്പം തന്നെ ജെഎം രവിയുടെയും പ്രസംഗം കേൾക്കാനായാണ് മുഴുവൻ കാതോർത്തിരിക്കുന്നത്. ഈ വർഷത്തെ ഓണ വാരാഘോഷ പരിപാടികളിലെ ഉദ്ഘാടന ചടങ്ങിലെ മുഖ്യാതിഥികൾ അവരാണ്. അവരുടെ സംസാരത്തിലേക്കാണ് അല്പസമയത്തിനകം കടക്കുക. എന്തായാലും കോവിഡ് കാലത്ത് 2 വർഷത്തോളം ഓണം വാരാഘോഷം സംഘടിപ്പിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. അതുമായി ബന്ധപ്പെട്ട് വിവരങ്ങൾ ഉൾപ്പെടെ ടൂറിസം മേഖലയിൽ നടത്തിയ വളർച്ച ഉൾപ്പെടെ ചൂണ്ടിക്കാട്ടിയായിരുന്നു അധ്യക്ഷ പ്രസംഗത്തിൽ മന്ത്രി മുഹമ്മദ് റിയാസിന്റെ പ്രസംഗം എന്ന് പറയുന്നത്. എന്തായാലും ഇനിയുള്ള ഒരാഴ്ചക്കാലം തിരുവനന്തപുരം നഗരത്തിന് അത് ഓണത്തിന്റെ നാളുകളാണ്, ഓണം വാരാഘോഷത്തിന്റെ നാളുകളാണ്. വലിയ ആഘോഷ പരിപാടികളായിരിക്കും ഇനിയുള്ള ദിവസങ്ങളിൽ നടക്കുക. അതിനുള്ള തുടക്കമാണ് ഇപ്പോൾ മുഖ്യമന്ത്രി ഉദ്ഘാടനം ചെയ്തിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ ജെഎം രവി സംസാരിക്കുകയാണ്. ആശംസകൾ. The Honorable Chief Minister and the respected people on the dais, எல்லாருக்கும் வணக்கம். என்ன இந்த ஒரு விழாவுக்கு உங்க அன்பால கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. And I'm also very happy to share the stage with my brother Basil Joseph. ஏன்னா நான் அவருடைய படங்களுக்கெல்லாம் பெரிய ஃபேன். நான் நியூ தாட்ஸ், நியூ ஐடியாஸ், நியூ பிளட் சினிமாவுக்கு எப்பவுமே தேவை. மன்னிச்சுக்கோங்க, நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கையில். தேங்க்யூ. அண்ட் அவரை மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வரணுன்றது தான் சினிமாவுடைய ஹெல்த்துக்கு நல்லது. அந்த நியூ பிளட் வந்தாதான். ஸோ அந்த மாதிரி கேரளாவில இருந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ் வராங்க. இன்னைக்கு வேர்ல்ட் சினிமாவே கேரளா ஃபில்ம் மேக்கர்ஸை திரும்பி பார்க்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எல்லாரும் வந்திருக்கிறது தான், இந்த ஒரு நியூ டீம் வந்திருக்கிறது தான். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ என்ஜாய். நான் இங்கே வந்ததுக்காக பேசல, நான் இதுக்கு முன்னாடி வேணா இன்டர்வியூ எடுத்து பாருங்க. நான் எப்பவுமே ஒன்று தான் சொல்வேன், ஐ லவ் த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி. அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நிறைய தடவை நான் இன்ஸ்பயர் ஆகி பார்க்குற சினிமா தான் மலையாளம் சினிமா. சின்ன வயசுலேருந்து, ஏன்னா மை ஃபாதர் இஸ் அ டப்பிங் ப்ரொடியூசர். ஹி வாட்சஸ் மூவிஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் டப்ஸ் இட் இன் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். ஸோ நிறைய மலையாள படம் பார்த்து வளர்ந்தவங்க. நெடுமுடி வேணு சார்லேருந்து, இன்னசென்ட் சார்லேருந்து சொல்லிட்டே போகலாம். நம்ம ஏன்னா இப்போ இல்லாதவங்களை பற்றி பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை. அவங்க அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேஜ். ஏன்னா ஒரு தடவை சீஃப் மினிஸ்டர் ஆகிறது ஒன்று, அடுத்த எலெக்ஷன்லேயே திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு வெறும் டேலண்ட் பொலிட்டிஷியனாக இருந்தால் மட்டும் பத்தாது, குட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்கும். அதனால அவரை வந்து மனசார வாழ்த்துறேன். அவருடைய ஹெல்த்துக்கு நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். அவர் நல்லா இருக்கணும். உங்களுடைய லவ் அவருக்கு இருக்கிற வரைக்கும் எங்களுடைய லவ்வும் அவருக்கு கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும்.
அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன் ஓணம் உங்க எல்லாருக்கும் அது பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். பர்டிகுலர்லி சினிமா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓணம். ஏன்னா இட்ஸ் வெரி செல்ஃபிஷ் ரீசன் பிகாஸ் ഓണംல വர പടങ്ങൾ എല്ലാം ഹിറ്റ് ആകും എங்களுக்கு. തമിഴ്നാടൻ രവി മോഹനാണ് ഇപ്പോൾ വേദിയിൽ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അദ്ദേഹം കേരളത്തിന്റെ തനിമയെക്കുറിച്ചും സംസ്കാരത്തെക്കുറിച്ചും ഒക്കെ സംസാരിക്കുകയാണ്. സിനിമാ മേഖലയെക്കുറിച്ചും അദ്ദേഹം സംസാരിക്കുന്നുണ്ട്.